ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேம்பஸில் பிளேஸ் ஆகிறதுக்கான டிப்ஸ். ஓகே, ஒரு கேம்பஸ் இன்டர்வியூக்கு போகிறோம். நம்ம அந்த கேம்பஸில் எப்படி பிளேஸ் ஆகிறது, இல்லை கேம்பஸ்லேயே இல்லை வேறு ஏதாச்சும் ஆஃப் கேம்பஸ்லாம் நான் இன்டர்வியூ போக போகிறேன், அந்த இன்டர்வியூவில் நம்ம பிளேஸ் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும், இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு பேச போகிறோம். என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பிஃபோர் இன்டர்வியூவில் என்னென்னலாம் நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணும் அப்படின்றது, தென் வந்து டூரிங் இன்டர்வியூ டைமில் நம்ம எப்படி பேசணும், என்னென்ன பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, நம்பர் 1 பிஃபோர் இன்டர்வியூ, அதாவது இன்டர்வியூக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன ரெடி பண்ணிக்கணும் அப்படின்றது தான். ஸோ இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி எப்படி ரெடி பண்ணிக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எல்லாமே ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண போகிற ரெஸ்யூம் வந்து கண்டிப்பாக ஒரு சிங்கிள் பேஜ் ரெஸ்யூமாக ப்ரிப்பேர் பண்ணுங்க. அதுலேயும் இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னோட பர்சனல் அட்வைஸ் என்ன அப்படின்னா, யாரோட ரெஸ்யூமே வாங்கி அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணாதீங்க. ஒருத்தர் ரெஸ்யூம் இருக்கும், அந்த ரெஸ்யூம் வாங்கி அப்படியே எடிட் பண்ணாதீங்க. உங்களுடைய ரெஸ்யூமை நீங்களே பில்ட் பண்ணுங்க. ஸோ இதுக்குள்ளே இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தான். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்கள் ஃப்ரெண்டோட ரெஸ்யூம் இருக்கும், அந்த ரெஸ்யூம் வாங்கி அப்படியே நீ எடிட் பண்ணுவீங்க. எடிட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நேம் சேஞ்ச் பண்ணுவீங்க, உங்கள் இமெயில் ஐடி மொபைல் நம்பர் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு மோஸ்ட் ஆஃப் திங்ஸ் அப்படியே ரீயூஸ் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. இப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த ரெஸ்யூம்ஸ்ல நான் பார்த்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்க பசங்க போட்டிருப்பாங்க அப்படின்னா, ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு போட்டு நெட்வொர்க்கிங், டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் இது போட்டிருப்பாங்க. இல்லை ஃப்ரண்ட் எண்டில் போட்டு HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட் எல்லாமே மென்ஷன் பண்ணி வச்சிருப்பாங்க. அதே மாதிரி லாங்குவேஜஸில் பார்த்தீங்க அப்படின்னா C++, ஜாவா, பைத்தான், டாட் இந்த மாதிரி எல்லாமே போட்டிருப்பாங்க. ஸோ ஒரிஜினலாக பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து டாட் நெட்டை பற்றி ஒரு பேசிக் ஐடியா கூட இருக்காது. XML எக்ஸ்பான்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அதே மாதிரி நெட்வொர்க்கிங் என்ன தெரிஞ்சிருக்காது, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன தெரிஞ்சிருக்காது. இதெல்லாம் தெரியாமலே அவங்க ரெஸ்யூம்ஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஏன் தெரியாம மென்ஷன் பண்ணியிருக்கோம்? ஏன்னா அவங்க இன்னொருத்தர் ரெஸ்யூம் காப்பி பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னொரு ரெஸ்யூமை நீனே மேக் பண்ணுற மாதிரி இருந்த சுச்சுவேஷன் இருந்துச்சு அப்படின்னா, உனக்கு தெரியாத ஒரு வார்த்தைக்கு அதில் மென்ஷன் பண்ண மாட்டீங்க. ஈவன் நீ வந்து வெறும் HTML தெரியுதுன்னா கூட வெறும் HTML போட்டு HTML நீ என்னென்னலாம் தெரியும் சப்டைட்டில் மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க, தப்பே கிடையாது. இல்லை ப்ரோக்ராமிங் C++, ஜாவாவில் தெரியும், அந்த ஜாவாக்குள்ளே ஊப்ஸ்லாம் போடுங்க. நீங்கள் என்கேப்சுலேஷன், பாலிமார்ஃபிசம், சப்ஸ்ட்ராக்ஷன்ஸ் அந்த மாதிரி போடுங்க, தப்பே கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்சதை நம்ம டீட்டெயிலாக போடுறதுக்கும் தப்பு கிடையாது. தெரியாத ஒரு வார்த்தையை கூட உங்கள் ரெஸ்யூம் ஆட் பண்ணாங்க. ஈவன் சிங்கிள் வேர்ட் உங்களுக்கு தெரியாத வார்த்தையை உங்களோட ரெஸ்யூம் ஆட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்க. இதுதான் நம்பர் 1. ரெஸ்யூம் வந்து ஈஸியாக நீங்கள் உங்களுக்கு பார்த்தோன்னே ஒருத்தவங்களோட ஆப்போனண்ட்டுக்கு வந்து ஆன்சர் சொல்கிறதுக்கு பெஸ்ட் வே தான். ஸோ நம்பர் 2 இருக்கிறதுலே த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ஈவன் நான் TCSல கேம்பஸில் பிளேஸ் ஆனதுக்கு மெயின் ரீசன் இந்த நம்பர் 2 நான் சொல்ல போகிற இந்த பாயிண்ட் தான். என்ன அப்படின்னா, ஓன் ப்ராஜெக்ட். ஏதாவது ஒரே ஒரு ப்ராஜெக்டை நீங்கள் ஓனாக பண்ணுங்க. அந்த ப்ராஜெக்ட் வந்து என்னவா வேணா இருக்கலாம். ஈவன் அபவுட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட டீடைல்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு டேட்டாபேஸ், இல்லை என்னோட டே டு டே ஆக்டிவிட்டி இன்கம் எக்ஸ்பென்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர், இல்லை உங்கள் காலேஜை பற்றி ஏதாச்சும் ஒரு ஃபீச்சர்ஸ். இது வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு இன்புட் கொடுத்து டேட்டாபேஸ் ஸ்டோர் ஆகி திருப்பி ரிட்ரீவ் பண்ணி காமிக்கிற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி ஒரு சிம்பிள் ப்ராஜெக்ட் பண்ணுங்க. நீங்கள் IEEE ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணிக்கணும். உங்கள் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்ஸில் காட்ட போகிற எக்ஸிஸ்டிங் சிஸ்டம், ப்ரப்போஸ் சிஸ்டம், எக்ஸிஸ்டிங் ஒரு டிஸ்அட்வான்டேஜ், ப்ரப்போஸ்ட் அட்வான்டேஜ் இதெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க. இன்டர்வியூவில் இருக்கவங்க இது கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ப்ராஜெக்ட் சென்டர் வாங்கின ப்ராஜெக்ட்ஸ்லாம் யூஸே கிடையாது. ஸோ நீங்கள் ரெடி பண்ண போகிற அந்த ப்ராஜெக்ட்ஸில் இருக்க ஈச் அண்ட் எவ்ரி லைன், ஈச் அண்ட் எவ்ரி லெட்டர், அந்த கோடு வந்து நீங்களே ஓனாக டைப் பண்ணிக்கணும். என்ன சொல்கிறேன் புரியுதா? அதாவது நீங்கள் ஒரு நெட்பீன்ஸோ எக்லிப்ஸோ யூஸ் பண்ணி ஏதாச்சும் ஒரு இன்பில்ட் ஆப் யூஸ் பண்ணி கோடை இம்போர்ட்லாம் பண்ணி ஒர்க் பண்ணாதீங்க. ஒவ்வொரு எழுத்தையும் நீங்க ஓனா எழுதிருக்கணும். அந்த மாதிரி எழுத ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, நீங்க ஆக்சுவலா ஒரு சிம்பிள் ப்ராஜெக்ட் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அந்த ப்ராஜெக்ட்டை நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து பார்த்தா 10 பேஜ் 20 பேஜ் வந்துடும். அந்த 10 பேஜ் 20 பேஜ் போதும் நீங்க கேம்பஸ்ல பிளேஸ் ஆகிறதுக்கு. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க இன்கம் எக்ஸ்பென்ஸ் பத்தி ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறீங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து கோட் எழுத ஆரம்பிங்க. நீங்க மொத்த எழுதுற கோடு, டேட்டாபேஸ் கோடு, இது எல்லாத்தையும் நீங்க பிரிண்ட் அவுட் எடுங்க. அதே மாதிரி அந்த ஸ்கிரீன்ஷாட், ஒரு யூசருக்கு எப்படி இன்புட் வாங்கினா டேட்டாபேஸ்ல போகும், அடுத்து அவுட்புட் கொடுக்கும். இது எல்லாமே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எல்லாத்தையும் பிரிண்ட் அவுட் எடுத்தீங்க அப்படின்னா 20 பக்கத்துல இருந்து 30 பேஜ் வரைக்கும் வந்துடும். இது அப்படியே ஒரு ஸ்பைரல் மெயின்டைன் போட்டுக்கோங்க. ஸோ உங்கள் ரெஸ்யூம் ரெடி ஆயிடுச்சு, ப்ராஜெக்ட் ரெடி ஆயிடுச்சு. ப்ராஜெக்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் 100% பிளேஸ் வச்சுக்கோங்க. எந்த இன்டர்வியூ ஈஸியாக கிராக் பண்ணிக்கலாம். நான் கேம்பஸில் பிளேஸ் ஆனது மெயின் ரீசன், நான் பண்ண ப்ராஜெக்ட் இன் சி ப்ரோக்ராமிங். நான் படித்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் தான். ஆனால் நான் TCSல பிளேஸ் ஆனேன். எப்படி பிளேஸ் ஆனேன் அப்படின்னா, என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ தான். அந்த இன்டர்வியூ பிளேஸ் ஆனதுக்கு மெயின் ரீசன் வந்து நான் பண்ண அந்த ப்ராஜெக்ட். ஈவன் நான் வந்து கம்யூனிகேஷன் சூப்பராக கிடையாது, பட் ஐ லவ் ப்ரோக்ராமிங். அதை வச்சு ப்ராஜெக்ட் பண்ணேன், நான் பிளேஸ் ஆனேன். ஸோ அந்த ட்ரிக் தான் எல்லாத்துக்குமே சொல்றது. மேபி இந்த ட்ரிக் வேறவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாம இருக்கலாம், பட் என்ன மாதிரி பசங்களுக்கு கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ஓகேவா? ஸோ செகண்ட் என்ன சொல்லிட்டேன், நம்ம ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டேன். இந்த ப்ராஜெக்ட்டை நீங்களே ஓனா பண்ணுங்க. அதுக்கடுத்து இங்கிலீஷ் நம்ம வந்து பயங்கரமாக பேச முடியாத சுச்சுவேஷன் இருக்கும். என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஈவன் நான் காலேஜ் கேம்பஸ் பேசுவேன். என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே உட்காந்து டெய்லி மார்க் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுவோம். ஒருத்தர் கொஸ்டின் கேட்பார், ஆன்சர் சொல்லுவார். நீங்கள் என்ன பண்ணால் 2 ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாள் நீ இன்டர்வியூராக இருக்கணும், ஒரு நாளைக்கு அவன் இன்டர்வியூராக இருக்கணும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டு பழகினீங்க அப்படின்னா அந்த இங்கிலீஷ் பேசுகிற கூச்சமே போயிடும் உங்களுக்கு. அதே மாதிரி டெல் அபவுட் யுவர் செல்ஃப், அந்த ஒரு பாயிண்ட்டை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் நைட்டு தனியாக உட்காந்து நீங்களே உங்களுடைய வாட்ஸ்அப் எடுத்து வாய்ஸ் நோட்டாக ரெக்கார்ட் பண்ணுங்க. ரெக்கார்ட் பண்ணிட்டு தூங்கும்போது அதை ப்ளே பண்ணுங்க. அதுலேயும் நிறைய மிஸ்டேக்ஸ் கண்டுபிடிப்பீங்க. அந்த மிஸ்டேக்ஸ் ஃபுல்லாக டே பை டே நம்ம இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கலாம். இது எல்லாமே ஜஸ்ட் 10 நாளாக பண்ணிடலாம். நீங்கள் நான் வந்து வருஷங்களாக பண்ண சொல்லல, ஒரு 10 நாளாக பண்ணிடலாம். இப்போ நான் சொல்கிற இதோட இம்பாக்ட் உங்களுக்கு
எப்போ தெரியும் அப்படின்னா நீங்க இன்டர்வியூ உட்காரும் போது இன்டர்வியூ டக்குன்னு டெல் அபவுட் யுவர் செல்ஃப்னு நீங்க கேட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு மைண்டில் பதிஞ்சிரும். அது நீங்க டெய்லி பேசி டக்கு சுவிட்ச் ஆன் பண்ணாம அசால்ட்டா பேசி போயிட்டே இருக்கலாம். இப்போ எல்லாமே நம்ம வந்து பிஃபோர் இன்டர்வியூ இது எல்லாமே பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் ரெஸ்யூம் ரெடி பண்ணிட்டோம், ப்ராஜெக்ட் ரெடி பண்ணிட்டோம், ஓனா ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டோம், ஓன் ரெஸ்யூம் ப்ரிப்பரேஷன், ஓன் ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட். தென் வந்து உங்க ஃப்ரெண்டோட நீங்களே சேர்ந்து டெய்லி வந்து மார்க் இன்டர்வியூ கண்டக்ட் பண்றீங்க. அதுக்கடுத்து டெல் அபவுட் யுவர் செல்ஃப் நீங்களே பர்சனலா ரெக்கார்ட் பண்ணி போட்டு கேட்டு அதை ரெடி பண்ணிட்டீங்க. இது எல்லாமே முடிஞ்சு பிஃபோர் இன்டர்வியூ முடிஞ்சு. இப்போ நம்ம இன்டர்வியூக்குள்ள போயிட்டோம். இன்டர்வியூவர் என்ன கேட்பாங்க? ஃபர்ஸ்ட் எடுத்தோம் டெல் அபவுட் யுவர் செல்ஃப் சொல்லுவாங்க. ஸோ டெல் அபவுட் ஆல்ரெடி நமக்கு ஆன்சர் தெரியும். ஆன்சர் சொல்லி முடிச்ச உடனே நெக்ஸ்ட் ஸ்டெப் அவங்க அடுத்த கொஸ்டின் கேட்க விடக்கூடாது. நம்ம நீங்க ரெடி பண்ண ப்ராஜெக்ட் தான் அவங்க கையில கொடுத்துருங்க. சார் இது இந்த ப்ராஜெக்ட் தான் ரீசனா டெவலப் பண்ண ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. அந்த 20-30 பேஜ் அந்த 10 நிமிஷம் இன்டர்வியூல அவங்களுக்கு வந்து அந்த வேற எதுவுமே தேவை. அந்த 20-30 பேஜ் பார்த்தாலே போதும். அதுல இருந்தா கொஸ்டின்ஸே கேட்பாங்க. இந்த ஸ்கிரீன் எப்படி டெவலப் பண்ண, இதுல நீ என்ன இஷ்யூ ஃபேஸ் பண்ண அப்படின்னு கேட்கும்போது ஒரிஜினலா அந்த ப்ராஜெக்ட் நீ தான் பண்ணன்ற சிச்சுவேஷன்ல தப்பா இங்கிலீஷ் பேசினா பிரச்சனை இல்லை. நீ எழுதின கோடு ரொம்ப ரிலாக்ஸா நீ ஆன்சர் பண்ணலாம். ஒவ்வொன்னா ஓப்பன் பண்ணி காட்டலாம். நீனே செஞ்சதுக்கு லைவ் ப்ரூஃப் அது உங்களுக்கு. ஒரு ப்ராஜெக்ட்டை ஒரு இன்டர்வியூக்கு ஓனா பண்ணிட்டு வந்துட்டான் அப்படின்னு தெரிஞ்சாலே ஒரு இன்டர்வியூ பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. இந்த ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளனேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த லெவல் ஆஃப் பாயிண்ட்டுக்கு நீ கொண்டு போகாம நீ என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு ரெஸ்யூம்ல நீ மென்ஷன் பண்ண அச்சீவ்மெண்ட் மென்ஷன் பண்ணு. அந்த அச்சீவ்மெண்ட் என்னவா இருக்கலாம் அப்படின்னா நீ காலேஜ்ல ஒரு சிம்போசியம் ஆர்கனைஸ் பண்ணிருக்கலாம், இல்லாட்டி சிம்போசியம் ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் ஈவென்ட் இன்சார்ஜா இருந்திருக்கலாம், ஈவென்ட் மேனேஜரா இருந்திருக்கலாம், இல்லாட்டி ஒரு ஸ்போர்ட்ஸ் இன்ட்ரெஸ்டா இருக்கலாம். அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸை பற்றி நீயே வாலண்டியராக பேசு. ஸோ வாலண்டியர் பேசுனா நீ வந்து ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்குன்ற மாதிரி நம்ம ஈஸியாக ப்ரூவ் பண்ணிடலாம். இதுக்கு அடுத்து இந்த கம்பெனி உனக்கு பிடிச்சிருக்குன்ற பாயிண்ட் நீ எப்படி சொல்லணும் அப்படின்னா இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நீ டிசிஎஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ணிருக்க அப்படின்னா நீ என்ன பண்ணணும் அப்படின்னா டிசிஎஸ் உடைய சிறுசேரி கேம்பஸ் அந்த ஃபோட்டோஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். யூடியூப்ல நிறைய வீடியோஸ் இருக்கு, ஃபோட்டோஸ் இருக்கு. பார்த்துட்டு இந்த கேம்பஸ் ஃபோட்டோஸ் நான் பார்த்தேன் சார் ரீசெண்டா, ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கு, மாதிரி ஒரு ஆம்பியன்ஸ் ஒர்க் பண்ணி ரொம்ப நாள் ஆசை எனக்கு, சின்ன வயசுல கனவு அப்படின்னு சொல்லி அவங்க கம்பெனி பற்றி கொஞ்சம் பாசிட்டிவா பேசு. இல்லாட்டி இன்ஃபோசிஸ் மைசூர் கேம்பஸ் சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு. இந்த மாதிரி அந்த கம்பெனியோடைய ஃபோட்டோஸ் வீடியோஸை நீங்க பிஃபோர் தட் பார்த்துட்டு போங்க. இதை ரொம்ப ஜாலியாக கேஷுவலாக நீங்கள் பேசலாம். இப்பெல்லாம் பேச ரொம்ப ஈஸியாக வந்து இம்ப்ரெஸ் ஆவாங்க. அதே மாதிரி எந்த இடத்துலையுமே ரொம்ப ஆட்டிடியூடாக காட்ட வேணாம், ரொம்ப கெத்தா திமிரா பேச வேணாம், யாரும் பண்ண மாட்டீங்க. சில பேர் அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க, அது வந்து எந்த இன்டர்வியூக்குமே பிடிக்காது. ஸோ ஏதாச்சும் உனக்கு தெரியல அப்படின்னு சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா இன்டர்வியூவில் சார் இது எனக்கு வந்து எக்ஸாக்டாக தெரியல, மேபி ஐ ட்ரை டு ஆன்சர்னு சொல்லிட்டு உனக்கு தெரிஞ்ச ஆன்சர் சொல்லிட்டு இதை வந்து நான் அப்ஸ்கில் பண்ணிக்கிறேன் சார் நான் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணுங்க. ஸோ நீ அப்ஸ்கில் பண்ண ரெடியா இருக்கேன்றத வந்து ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட்ல நீ அவங்கள்ட்ட நிரூபிச்சுட்டே இரு. நீ அப்ஸ்கில் பண்ண ரெடியா இருக்குன்னு சொன்னாலும் யாருனாலும் அவங்க ப்ராஜெக்ட் ஒன்று எடுத்து ரெடியா இருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான். ஸோ ஃபர்ஸ்ட் ரெஸ்யூம் ரெடி பண்ணிடுறேன், ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிடுறோம், ப்ராஜெக்ட்ஸ் பண்ணதை பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு போன பிரிண்ட் அவுட் அவங்க இன்டர்வியூ காட்டுறோம். அதுக்கடுத்து டெய்லி மார்க்கெட்டிங் கான்டாக்ட் நம்மளே பேசிக்கிறோம், டெல் அபவுட் யுவர் செல்ஃபை பேசி ரெக்கார்ட் பண்ணி பார்த்துறோம். இன்டர்வியூக்கு போகும்போது உன் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போற. நெக்ஸ்ட் நீ பண்ண அச்சீவ்மெண்ட் அது வந்து காலேஜ் சிம்போசியமாக இருக்கலாம், ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம், இட் குட் பி எனிதிங். அதுக்கடுத்து நீ பிளேஸாக போகிற அந்த கம்பெனி பற்றின ஒரு பேசிக் ஐடியாஸ் அதை வந்து விஷுவலாக பார்த்துட்டு அந்த விஷுவலை பற்றி அவங்க இன்டர்வியூட்ட போய் பேசுங்க. இதுவே மோர் தென் எனஃப் இன்டர்வியூ கிராக் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராஜெக்ட்ஸ் ஐடியா வேணும், ப்ராஜெக்ட் டிப்ஸ் வேணும், நானே பண்ணிக்க ஐடியா மட்டும் கொடுக்கணும்னு சொன்னால் எப்போ வந்து பார்க்கலாம் ஆஃபீஸில். அதெல்லாம் ஃப்ரீ தான் உங்களுக்கு. மண்டே டு சாட்டர்டே ஆஃபீஸ் அவைலபிளாக இருப்பேன், சென்னை ஆஃபீஸில். எப்போ வந்து மீட் பண்ணலாம். கேம்பஸில் பிளேஸ் ஆகிறது பெஸ்ட் வே. ஆக்சுவலாக ஆஃப் கேம்பஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு இன்டர்வியூவாக போய் தேடி அலையும் போது அந்த கஷ்டம் ரொம்ப ஹெவியாக இருக்கும். கேம்பஸில் வரும்போது ரொம்ப ஈஸி, நம்மளோட பிளேஸ்க்கு அவங்க இன்டர்வியூ தேடி வராங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச் கைஸ், ஆல் தி வெரி பெஸ்ட்.